கனடா பொறுத்தளவில் சம்மர் தொடங்கிட்டால் எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் தான். ஏனென்று சொன்னால் இந்த வேலை செய்கிற கம்பெனிகளில் வந்து பாபிக்யூ போடுவார்கள், அதே போல் ஐஸ்கிரீம் பார்ட்டிகள், ஃபன்னான கேமுகள் தான் நடத்துவாங்க. அந்த வகையில் இப்போ எங்கட கொம்பனியை பொறுத்தவரை நாங்கள் வேலை செய்கிற கொம்பனியில் வந்து இந்த கேக் போடலக்குன்னு சொல்லி ஒன்று இப்போ நடந்தது இன்றைக்கி. அது எப்படின்னு சொன்னால் அந்த வேலை செய்கிற எம்ப்ளாயி, இப்போ நீங்கள் வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாம் வந்து விரும்பினால், உங்களை போஸ்ட் பண்ண மாட்டோம், விரும்பினால் உங்களை பிடிச்ச கேக்களை பண்ணி கொண்டு வாங்க. அதே போல் கொம்பனியாலையும் கேக்கள் ஒரு விதமான ஐட்டங்கள் தான் கொம்பனியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு விரும்பி தான் இங்கே சாப்பிடலாம். சாப்பிட்டு மீதம் இருந்தால் நீங்கள் வீட்டிலும் கொண்டு போகலாம்ன்ற மாதிரி. சரி ஓகேன்னுட்டு நானும் எங்கட பங்குக்கு ஒரு கேக்கை செய்து கொண்டு போகிறோம். சரி அங்கே போய் பார்த்தா நிறைய சொல்ல தேவையில் நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் படம் பிடிச்சி உங்களுக்கு காட்டணும்னு தான் இந்த படமாக எடுத்து போடுறேன். இது கூடிய பாகம் எல்லா கொம்பனிலையும் இங்கே கனடா பொறுத்தவரையில் நடக்கிறது. கனடா மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் இது எங்கட கொம்பனியில் நடந்த இந்த சம்பவத்தை தான் உங்களோட பயந்து கொள்ளணும்னு சொல்லி இதை படமாக எடுத்து போடுறேன். சார் இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லி மறக்கா கொமெண்டில் போடுங்க. இது பெரிய வீடியோ ஒன்று இல்லை, சும்மா ஷோட்டான வீடியோ தான். இது சும்மா ஒரு ஃபன் வீடியோ. இருந்தாலும் உங்களோட கொம்பனிலும் இப்படி நடக்கிறதா அந்த மாதிரி தான் கேட்குறேன். சரி ஓகே, இதை பற்றி உங்களை கருத்தை கொமெண்டில் போடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய பாருங்கள். நன்றி, வணக்கம்.